ராபரி பண்ண மாட்டேன் சார், வெட்டுவேன் சார், வெட்டுவேன். பொதுவாவே சென்னை எருக்கஞ்சேரி ஐயப்பா தியேட்டர் கிட்ட டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால போலீசாரும் எப்பவுமே வாகன சோதனையில பயங்கர பிஸியா இருப்பாங்க. அதன்படி நேத்து வாகன சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அப்ப அந்த வழியா 2 பேர் பைக்ல ரொம்ப வேகமா ஹெல்மெட் கூட போடாம வந்திருக்காங்க. சரி, ஹெல்மெட் போடாம வராங்களே, வண்டியை நிறுத்துவோம் அப்படின்னு சைகை காமிச்சா போலீசார பார்த்த உடனே பைக்கை கூட நிறுத்தாம வேகமா போயிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது நாகராஜ் அப்படின்ற ஒரு 18 வயசுள்ள பையன் சிக்கியிருக்கான். மேலும் அவன்கிட்ட சோதனை நடத்தும் போது ஒரு பெரிய பட்டாக்கத்தி இருந்திருக்கு. இத பார்த்துட்டு சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் இவனை ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீசார் விசாரணையில கேட்கும் போது இதுவரைக்கும் எத்தனை கொல்ல அடிச்சிருக்க அப்படின்னு கேட்டா, நான் கொல்லெல்லாம் அடிக்க மாட்டேன், ஆளதான் வெட்டுவேன் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிருக்கான். இது வரைக்கும் 4-5 பேரை வெட்டியிருக்கேன். அண்ட் இப்ப நான் கொண்டு வந்த பைக் கூட ஒரு திருட்டு பைக் தான் அப்படின்னு போலீசார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான். இப்ப இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க போலீஸ். டேய், எத்தனை ராபரி பண்ணிக்கிற சொல்லு. எத்தனை ராபரி பண்ணிக்கிறேன் பண்ண மாட்டேன் சார், வெட்டுவேன் சார், வெட்டுவேன். எத்தனை பேரை வெட்டிக்கிற? ஒரு 4-5 பேர். 4-5 பேர் உங்க ஊர் ஆளுங்க மாட்டியா? எந்த ஊர்ல வெட்டிக்கிற? பேசப்பட யாரா வெட்டினா? பேசப்பட யாரா வெட்டினா? அங்க உள்ள அந்த புஷத்து பாருங்க. புஷோத்தா எந்த குரூப் அது? அது அவங்க முருகேசன் நாகேந்திர குரூப்பா? பழனி. உன் பேர் என்னடா? நாகராஜ். நாகராஜ். எங்க வீடு? புழல். புழலா? புழல் வீடு சார், நான் கேட்டு பாருங்க சார், ஒழுங்கா இருக்கேன் சார், அவர்கிட்ட கேளுங்க சார். புழல் நம்ம நீலகண்ட தெரு சார், அந்த மீன் மார்க்கெட்ல சார். ஆமா, மீன் மார்க்கெட். காவாங்கடா இது. மீன் மார்க்கெட். மீன் மார்க்கெட் வீடு. ஆமா சார். அதுக்கு பின்னாடியா?